மாதர்ங்க சொல்லுக்கு பன்மை சொல்லு என்னது? அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார். அப்புறம் வள்ளுவர் வந்து மாது மாதுன்னே பேச மாட்டேங்காரு. மாதர் மாதர்னே பேசுறாரு. மாது தானே ஒருமை. ஒரு பெண்ணா மாது தானே அப்படின்னு கேட்டாங்க. இது ரொம்ப சிக்கலான சிக்கல். ஒரு சிக்கலான கேள்விதான். மாதர் என்ற சொல் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் அப்படின்னு சொல்லுவாரு. மாதர்ன்னா ஒருமையிலே பயன்படுத்திருக்காரு வள்ளுவர். இப்போ மாதர்ங்கிறதுக்கு பன்மையா, மாதர் ஒருமையா பன்மையா, அதுக்கு பன்மை உண்டா, அதுக்கு ஒருமை உண்டாங்கிறது பெரிய கேள்வி. மாதுங்கிற சொல்லும் தமிழ் இலக்கியங்கள்ல பெரும்பாலும் இல்ல. பின்னாலதான் மயங்குகிறாள் ஒரு மாது. இந்த மாது மாது மாதுக்கு பன்மைதான் மாதரா இருக்கும். அரு சேர்த்து மாதர் வந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த மாதருக்கு ஒரு பன்மையை சேர்த்து கண்ணதாசன் எழுதினாரு. அதுக்கு முன்னால மாதர்ங்கிறத பன்மை பொருள்ல மகாகவி பாரதி பயன்படுத்தி இருக்கிறாரு. அதை யோசித்த உடனேதான் அவரு மாதர் தம்மைன்னு எழுதினாரு. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னாரு. மாதர் தன்னைன்னு சொல்லல. மாதர்ங்கிறத பன்மைன்னு போட்டு பெண்கள் தங்களைன்னு மாதர் தம்மைன்னு எழுதிவிட்டார். எனவே அது பன்மையாக இருக்குமோ என்று பின்னாலே மாது வந்தது. ஆனா கவியரசு கண்ணதாசன் ஒரு பாட்டுல இந்த மாதர் என்பதையே ஒருமையிலே பயன்படுத்திக்கிறார். அதுக்கு ஒரு 6 விதி சேர்த்திருக்கார். மாதர் என்றால் ஒரு பெண், மாதரார் என்றால் பெண்கள் என்று. மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க, மாப்பிள்ளை முன் வந்து மணவரையில் காத்திருக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு மாதரார், மாதர்னா பெண்ணு, மாதரார்னா பெண்கள். கல்யாண வீட்டுக்கு வந்த எல்லா பெண்களும் பெரிய பெண்களா இருந்தா அங்க உள்ள மணப்பெண்ணை தங்களுடைய பிள்ளைகளா நினைப்பாங்களாம், தங்களுடைய மகளா நினைப்பாங்க. இந்த கல்யாணத்தை பாக்குற போது என் மகளுக்கு கல்யாணம் நடக்குமா இப்படி அப்படின்னு அவங்க யோசிப்பா. மணக்கண்ணுனா அவருடைய மகள் மனக்கோலத்தில் வந்து போவாள். ஒரு நிமிஷம். அதனாலதான் மாதரார் தங்கள் மகள் என்று. மாதரார் தங்கள் என்றால் மாதர் தம்மை என்று பாரதி பாடும்போது அது ஒருமையை பன்மையை குறிக்கிறது. மாதரார் தங்கள் எங்குவதும் பன்மையை குறிக்கிறது. இப்ப மாதர் என்ற சொல்லு ஒருமையா பன்மையாங்கிறது கேள்வியா இருந்தாலும் அது ஒருமை சொல்லாக பயன்படுத்த வேண்டும்.